அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பற்றினா வெளியாகியுள்ளது. சற்று முன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மர்மம், ஆக்ஷனில் இறங்கிய உளவுத்துறை. தமிழகத்தில் பெரும் பரபரப்பு இது மாதிரி செய்திகள் வெளியாகும் நிலையில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இல்லையா. அதிமுக திமுகவுக்கு இடையே நிறைய மோதல்களும் இருந்து வருவதாக ஒரு செய்திகள் வெளியாகும் நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த அமைச்சர்களும் நிறைய அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜூலை 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நிறைய மர்மங்கள் இருந்து வருவதாக உளவுத்துறையே ஏற்கனவே எச்சரித்து இருந்த நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா அதிரடியாக உளவுத்துறையே தமிழகத்தில் களமிறங்கியிருக்காங்க. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பார்த்திங்கன்னா பெரும் சூடு பிடித்து தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக நிறைய மர்மங்கள் இருந்து வருவதாக சொல்லியிருந்தாங்க இல்லையா. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தமிழகத்தில் நிறைய கொலைகள் நடந்துட்டு வருகின்ற நிலையில் அதிரடியாக மீண்டும் ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆம்ஸ்ட்ராங் நிர்வாகிகள் ஏற்கனவே எச்சரித்திருந்த நிலையில் இருவருடைய ஆம்ஸ்ட்ராங்களுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா கொலை மிரட்டல் நிறைய தலைவர் கொடுத்து வருவதாக செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் உளவுத்துறையே அதிரடியாக தமிழகத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த நிலையில் தமிழகமே பெரும் பரபரப்பில் தான் இருந்து வருகின்ற நிலையில் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் மீண்டும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஒருவர் பார்த்திங்கன்னா மர்ம கும்பலில் ஒரு தலைவர் அதிரடியாக சிக்கியிருக்க நிலையில் தான் இப்போ உளவுத்துறை அதிரடியாக ஆக்ஷன் இறங்கியிருக்காங்க. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங்குடைய நிர்வாகிகள் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆம்ஸ்ட்ராங்குடைய நிர்வாகிகள் அனைவருமே துடித்து கொண்டு வருவதாக செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் உளவுத்துறை அதிரடியாக தமிழகத்தில் களமிறங்கியிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இது சம்மந்தப்பட்ட அனைவருமே முன்னெச்சரிக்கையாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆம்ஸ்ட்ராங் நிர்வாகிகளை கைது செஞ்சுருக்காங்க. அவங்க அனைவருமே புழல் சிறையில் தான் பார்த்திங்கன்னா அடைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அதிரடியாக மீண்டும் பார்த்திங்கன்னா இதில் நிறைய பிரச்சனைகள் நடக்கும், பெரிய கலவரங்கள் நடக்க போகிறதாகவும் செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் அதிரடியாக உளவுத்துறை இறங்கியிருக்காங்க. இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் நிறைய மர்மங்கள் இருந்து வருவது இல்லையா. நிறைய இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 கட்சி நிர்வாகிகள் இதில் சிக்கியிருக்கும் நிலையில் தான் இதில் நிறைய கட்சியின் தலைமையகத்து இதில் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உளவுத்துறை ஏற்கனவே சொல்லியிருக்கும் நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா அதிரடி அவங்களே களமிறங்கி இந்த கேஸ் முடிக்க போகிறதாக செய்திகள் வெளியாக இருக்குது. இருந்தாலும் இந்த கொலை வழக்கில் அதிரடியாக நிறைய மர்மங்கள் இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.